தலையை விரிச்சுக்கிட்டு ஒரு அம்மா ஆடிக்கிட்டு போன மாதிரி கண்ணுக்கு. ஏய் யாரா இருக்கீங்களா? கொலு சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் இருக்கீங்களா? ஏதோ ஒரு உருவம் போச்சு. இந்த ரூமில் தானே போச்சு புள்ள. ஏய் எந்த ரூமில் போச்சு? ஏய் கொலு சவுண்டு. அவ்வளோதான் என்ட்ரன்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனை வீடியோ எடுக்க வந்துடும் கைஸ். இது வந்து ஒரு லொக்கேஷன் சொல்ல முடியாது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு காலேஜ். ஃபஸ்ட் டைம் வீடியோ தனியாக வந்திருக்கேன் அந்த தவளை. சரி, தனியாக வந்தால் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தாங்க தனியாக வந்திருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்க ஊர் மக்கள் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜில் இருக்க பசங்க அங்கே ஒரு பொண்ணு கொண்டு இருக்காங்க. அந்த சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த காலேஜ் பழைய மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நாளுக்கு நாளாக அங்கே அந்த பொண்ணு செத்து கிடந்த ரூமில் மர்மமான சவுண்டும் கேட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு உருவத்தையும் பார்த்ததாகவும் அங்கே படித்த பசங்க சொன்னாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நான் அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு அனுபவத்தையும் ஒரு பயத்தையும் தந்தது. வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு அனுபவத்தையும் ஒரு பயத்தையும் உங்களுக்கும் தெரியும். அது ஸ்டோரி எனக்கு கேட்கும் போது லைட்டாக பயமாக இருந்துச்சு. கூடப்பா யாராவது கூப்பிட்டு வரலான்னு. சரி, தனியாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டைமு அப்படின்னு நினச்சி தாங்க தனியாக வந்திருக்கேன். வீடியோ அந்தளவுக்கு இருக்க போதுன்னு தெரியலிங்க கைஸ். ஆனால் மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள். ஏன்னா தனியாக வந்திருக்கேன், மேபி என்ன வேணால் நடக்கலாம் வீடியோவில். நான் அந்த வீடியோ போடுவேனா போட மாட்டேனா கூட தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு லொக்கேஷன், வெளியே கூட போவேனான்னு தெரியாது. சரி, ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா? நானே காலேஜ் கொஞ்சம் முன்னாடி தாங்க நிற்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது, யாரும் இருக்காங்களா என்னன்னு தெரில. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. வண்டி அப்படியே ஒரு வேலையை நிறுத்திட்டேங்க கைஸ். ஆனால் இங்கே கொஞ்சம் சேஃபு. கொலு சவுண்டு கேட்குறீங்க ப்ளீஸ். இது சுற்றியும் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இது இடம். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்க இடத்துல தான் எனக்கு சேஃப்டி கூட இல்லைங்க கைஸ். ஆள் இருக்கலாம், என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க கைஸ். ஆனால் கீழே இருக்கிற ரூம்லாம் பூட்டி இருக்குது. நான் காலையிலே வந்து பார்த்துருந்தேன் கைஸ். கீழே இருக்கிற ரூம் உள்ளே கொலு சவுண்டு கேட்குது கைஸ் எனக்கு. பாருங்க, கீழெலாம் பூட்டி இருக்காங்க கைஸ். அங்கே பாரு. ஏய் வேறு
கைஸ் ஏன்னா கீழே இருக்கிற எல்லா ரூமுமே லாக்கில் இருக்குது, மேலே மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது கைஸ். அதுவும் உள்ள லைட்லாம் எரியுது. கொலசாண்டு கேட்குது கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இந்த தாவல் எனக்கு சேஃப்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா தனியாக வந்திருக்கேன் கைஸ். குழு சவுண்டு கேட்குது எனக்கு. சைலண்டாக போகலாம். ஏய் குழு சவுண்டு கேட்குது. குழு சவுண்டு கேட்குது எனக்கு. இது பாருங்க கைஸ், பெஞ்ச் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ரொம்ப வருஷமாகவே இது கீழே வந்தால் கூட எனக்கு தெரியாது கைஸ். போர்டில் என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. குழு சவுண்டு கேட்குது கைஸ். குழு சவுண்டு கேட்குது எனக்கு. பக்கத்தில் வீடு, பக்கத்தில் அங்கே கீழே வீடு. அந்த ஒரு வெளிச்சம் தான் இங்கே போய் கைஸ். இப்போ நான் உள்ளே கூட யாரும் ஆளுங்க இருக்கான்னு நினச்சேன். ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு தெருவோட ஹலோ, உள்ளே யாரும் இருக்கீங்களா? ஹலோ. கீழே பக்கத்தில் வீடு. உள்ளே இருக்காங்களா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறதாங்க எனக்கும் நல்லது. ஏன்னா இந்த தாவல் எனக்கு சேஃப்டியில் ஒன்றும் இல்லை. இந்த ரூமில் வேணால் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நான். ஏய் குழு சவுண்டு கேட்குது. இந்த இடத்துக்குள்ளே வந்தது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது கைஸ். என்ன நடக்கும்னு எனக்கே தெரில. உள்ள ஆள் இருக்காங்களா என்னன்னே தெரில. ஐயா யாரா இருக்கீங்களா? இப்போ கொலுசு சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? ஹலோ. வவ்வால் பறந்து போகுது. அதுவும் பாதி பில்டிங் கட்டி அப்படியே விட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை உள்ளே யாராக இருந்தீங்கன்னா சொல்லி நான் கிளம்புறேன். உங்கள் இடத்துக்கு தெரியாமட்டேன். படிக்கட்டு கீழே போகிற வழின்னு நினைக்கிறேன் கைஸ். இது நம்பர் சவுண்ட் கிச்சனுக்கு யாரோ சவுண்டுக்கு விட்டாங்க. எல்லாரும் இருக்கீங்களா? ஹலோ. அதுவும் பாதி பில்டிங்கை கட்டியிருக்காங்க கைஸ்.
நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பாதி பில்டிங் கட்டியிருக்காங்க. எந்த ரீசன் இந்த ஒரு சம்பவத்தை ஒரு காலேஜே குளிக்க போட்டிருக்குன்னா அப்படி ஒரு சம்பவத்தை இங்கே நடந்திருக்கு. குழு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு கைஸ். எனக்கு ஒரு பெருசு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்குது கைஸ் எனக்கு. புள்ள ஏதோ ஒரு உருவம் போச்சு. இந்த ரூம் தானே போச்சு புள்ள. ஏய், எந்த ரூம்ல உள்ள போச்சு? ஏய் 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 ஏய், கொலு சவுண்டு. யாரு? ஏய், யாரு? இல்லை, நீங்கள் எப்படி இறந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, முன்னாடி வரீங்களா? நீங்கள் ஒரு நல்ல ஆத்மா இருந்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே உள்ள வாங்க. எப்பா சுற்றி சவுண்டு கேட்குது. ஹலோ, இல்லை உங்கள் அம்மா அப்பாலாம் மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? பக்கத்தில் கத்துற சவுண்டு, கொலுசு சவுண்டு. இப்போ நீங்கள் கொலுசு சவுண்டு கொடுக்குறீங்க, அது நீங்கள் உங்களோட இதுன்னு நினச்சிக்கிட்டா? நீங்கள் சொல்கிற பதில் நினச்சிக்கிட்டா? ஹலோ, இட்ஸ் ஓகே. என்ன கேட்குறனே தெரியலைங்க, ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது எனக்கு. சரி, உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாலாம் பார்க்கணும் ஆசை இருக்கா? கைஸ், பக்கத்தில் வீடு, அங்கே அந்த 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 கீழே வீடெலாம் இருக்குது, அந்த பக்கம் ஏதோ சவுண்டு கேட்குது. இல்லை, உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அண்ணா தங்கச்சி பாப்பா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? ஹலோ, என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஆள் இருக்காங்களே, என்ன இருக்காங்களே எங்கேயும் தெரியல ஏசனா. இந்த காலேஜ் மட்டும் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு பெரிய ஒரு இது தந்துடுச்சு எனக்கு, பயம். கைஸ் பாருங்க, ஒட்டஞ்சு விழுந்துட மாட்டேங்கிறீங்க. வண்டி இருக்கா? வண்டி இருக்குது. வண்டி கொஞ்சம் அந்த பக்கம் நிறுத்திருக்கலாமான்னு தோணுது கைஸ். இப்போ பயமாக இருக்குது, வண்டி இதாயிருமான்னு. இந்த பில்டிங்லாம் க்ளோஸில் இருக்குது கைஸ். இப்போ காமிச்ச பில்டிங் எல்லாமே பூட்டியிருக்கு, கீழே இருக்கிற இதுவும் பூட்டியிருக்கு கைஸ். மேலே மட்டும்தான் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஏன்னா இங்கே மேலே அந்த ரூமில் தான் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க கைஸ். ஆனால் உண்மையும் தெரில கரெக்டாக. அங்கே லைட் எரியுது பாருங்க கைஸ். அந்த தாவலேருந்து அங்கே ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார், இங்கே தான் நடந்துச்சு, இங்கே ஒட்டுமொத்த பேர் இங்கே தான் இருந்தோம் நாங்கள் அப்படின்மா சொல்லியிருந்தாங்க. இந்த ரூமில் தான். போயிடலாமான்னு இருக்குங்க கைஸ், எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. சரி கிளம்புறேன், முன்னாடி வர முடியுமா? சவுண்டு
வெட்டி போச்சு கைஸ். அவ்வளோதான் என்ட்ரன்ஸ். நம்ம சேனலில் 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் அந்த காலேஜுக்குள்ளே போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.